ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தேனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 23 தேவர்கள் ஸ்வர்கலோகங்களை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் 15. ஸ்ரீ சுக்ர உவாச்ச குதஸ்தத் கர்ம வைஷம்யம் யஸ்ய கர்மேஸ்வரே பவான் யக்ஞே சோ யக்ஞ புருஷக சர்வபாவேன பூஜித. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ சுக்ர உவாச்ச, ஸ்ரீ சுக்ராச்சாரியார் கூறினார். குத எங்கே உள்ளது, தத் அவரின், பலிமகாராஜனின், கர்ம வைஷ்யம் பலன் கருதும் செயல்களை நிறைவேற்றுவதில் முரண்பாடு, யஷ்ய எவரின், கர்ம ஈஸ்வர பலன் கருதும் செயல்களுக்கெல்லாம் எஜமானரான, பவான் பெருமானாகிய தாங்கள், யக்ஞ ஈஷ தாங்கள்தான் எல்லா யாகங்களையும் அனுபவிப்பவர், யக்ஞ புருஷ தங்களுடைய இன்பத்திற்காகத்தான் எல்லா யாகங்களும் அர்ப்பணிக்கப்படுகின்றன, சர்வபாவேன எல்லா விதங்களிலும் பூஜித வழிபட்டு. டிரான்ஸ்லேஷன். சுக்ராச்சாரியார் கூறினார், எம்பெருமானே தாங்கள் எல்லா யாகங்களையும் அனுபவிப்பவரும் அவற்றுக்கான விதிகளை அளிப்பவரும் ஆவீர். யாருக்கு எல்லா யாகங்களும் அர்ப்பணிக்கப்படுகின்றனவோ அந்த யக்ஞ புருஷரும் தாங்கள்தான். ஒருவர் தங்களை முழுமையாக திருப்திப்படுத்தி இருந்தால் அவர் நிறைவேற்றிய யாகத்தில் முரண்பாடுகளோ அல்லது குறைகளோ இருப்பதற்கு வாய்ப்பேது? பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 5ஆம் அத்தியாயம் 29வது பதத்தில் போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் என்று பகவான் கூறுகிறார். அதாவது அனைத்துக்கும் உரிமையாளரான பகவான்தான் யாகங்களை செய்வதன் வாயிலாக உண்மையில் திருப்திப்படுத்தப்பட வேண்டியவர் என்று பகவான் கூறுகிறார். விஷ்ணு புராணம் 3.8.9 பின்வருமாறு கூறப்படுகிறது. வர்ணாசிரம அச்சாரவதா புருஷேன பரக புமான் விஷ்ணுர் ஆராத்யதே பந்தா நன்யத் தத்தோஷ காரணம். வேதச் சடங்குகளான யாகங்கள் அனைத்தும் யக்ஞ புருஷராகிய பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்தும் நோக்கத்திற்காகவே இயற்றப்படுகின்றன. பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூத்ரர், பிரம்மச்சாரி, கிரகஸ்தர், வானப்பிரஸ்தர் மற்றும் சந்நியாசி ஆகிய சமூக பிரிவுகள் அனைத்தும் பரமபுருஷரான விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காகவே உள்ளன. வார்ணாசிரம அமைப்பின் இந்த கொள்கைகளுக்கு ஏற்ப செயல்படுவது என்பது வார்ணாசிரமாச்சரணம் எனப்படுகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தம் 2ஆம் அத்தியாயம் 13வது பதத்தில் சூத கோஸ்வாமி இவ்வாறு கூறுகிறார். அதக பும்பேர் த்விஜ சிரேஷ்டா வார்ணாசிரம விபாகசக ஸ்வ அனுஷ்டிஷ்தஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷனம். எனவே இருபிறப்பு எய்தியவர்களில் மிகச்சிறந்தவரே, சமூக மற்றும் ஆன்மீக பிரிவுகளுக்கேற்ப விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதால் அடையப்படக்கூடிய மிக உயர்ந்த பூரணத்துவம் முழுமுதற் கடவுளை திருப்திப்படுத்துவதே ஆகும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுவே மேற்கூறிய பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும். அனைத்தும் பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதற்காகவே உள்ளன. ஆகவே பலிமகாராஜா பகவானை திருப்திப்படுத்தியதால் அவரிடம் எந்த குறைகளும் இருக்கவில்லை. மேலும் அவரை சபித்தது நல்லதல்ல என்பதை சுக்ராச்சாரியார் ஒப்புக்கொண்டார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 23 தேவர்கள் ஸ்வர்கலோகங்களை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் 15 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.